அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் யூடியூப்பில் ஒய்திஸ் கொலவரி ஒரு ஷோவை நான் பார்த்தேன். அந்த ஷோவில் பார்த்திங்கன்னா, அங்கே ஷோவில் அந்த காமெடி ஆக்டர்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஒரு போட்டி ஆடுறாங்க. அந்த அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த போட்டி என்னன்னா, முட்டை மேலே அவங்க டான்ஸ் ஆடணும். இப்போ முட்டை மேலே டான்ஸ் ஆடணுன்னா, இது தமிழ்நாட்டு டிவியில் இது உங்களுக்கு தேவையா? ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் பசி பட்னியோட தினத்தனிக்கும் சாவுறாங்கன்னு ஜி நியூஸ் தமிழ்லேயே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எத்தனையோ நியூஸ் தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க. இத்தனை பேர் பசியால் சாவுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஜி டிவிக்காரனுக்கு என்ன, ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா ஸ்பான்சர் வருவாங்க, ஸ்பான்சர் வந்தால் அவனுக்கு காசு கிடைக்கும், அதுதான் அவனோட குறிக்கோள், வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது. ஆனால் இந்த பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவனுக்குமா அறிவில்லை? முட்டையில் யாராவது போய் கால் வைப்பாங்களா? அவன் ஒரு ஏழை வீட்டு பையன். இந்த மாதிரி சாப்பாட்டெலாம் இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு அறிவுன்றது இல்லையா? அவன் ஏதோ மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான், அறிவாக பேசுகிறான், படத்துலலாம் நடிக்கிறான். 4 காசு சம்பாதிச்சிட்டா ஏழைங்களோட பசியில் அவனுக்கு தெரியாதா? எத்தனை பேர் ஒரு வேளை சோறு இல்லாமல் சாப்பிட்றாங்க, அதுவும் அவனுக்கு தெரியாதா? கொஞ்சம் பணத்தை பார்த்தா பழசெல்லாம் மறந்துடுறதா? இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்தால் என்னங்க, இதோட வேறு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டிவி ஷோவில் தக்காளி வீசியோ, இல்லை இந்த மாதிரி முட்டை வீசியோ, இல்லை சாப்பிட்ற பொருள் ஏதாவது ஒரு வீண் பண்ணாங்கன்னா, தயவு செய்து அந்த டிவி ஷோவை, அந்த டிவி மேலே தயவு செய்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க, சரிங்களா? அந்த முட்டையை எடுத்துகிட்டு அந்த எத்தனை முட்டை இருக்கும், ஒரு 100 முட்டை இருக்குமா, அது ஒரு ஏழைங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் படுக்கிறாங்களே அவங்களுக்காவது கொடுக்கலாம்ல. பிளாட்ஃபார்மில் படுக்கிறாங்களே அவங்களுக்காவது கொடுக்கலாம்ல. அவங்களாவது சாப்பிட்டு அந்த டிவிக்கு இந்த ஜி டிவிக்கோ, இல்லை அந்த ஸ்பான்சர் அவங்களுக்கோ, இல்லை அந்த ஹேங்கர் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும்ல. இது கூடவா தெரியாமல் இருப்பாங்க? கடவுளே, எப்போ தான் தமிழ்நாடு திருந்துமோ? ஒன்று பார்த்தா குடிக்கிறது, இன்னொன்று பார்த்தா இந்த மாதிரி சாப்பாடு வீணாக்குறது. கொஞ்சமாக அது யோசித்து செயல்படுங்க தயவு செய்து, சரிங்களா? யோசிங்க. இந்த மாதிரி ஏதாவது இதுக்கப்புறம் ஒரு டிவி ஷோவில் இந்த மாதிரி தக்காளியோ, உருளைக்கிழங்கோ, கத்திரிக்காவோ, முட்டையோ, லொட்டையோ எது வந்தாலும் அந்த ஷோ மேலே கேஸை போட்டு அவங்கள நார் அடிக்கணும். இந்த மாதிரி சாப்பாடு பொருளை வீணாக்கவே கூடாது, சரிங்களா? எந்த பெரிய பணக்கார நாடு இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு, எவ்வளோ பெரிய பணக்கார நாடு இருந்தாலும் இந்த மாதிரி டிவி ஷோ, கேவலம் ஒரு டிவி ஷோக்கோசரம், டிஆர்பிக்கோசரம் சாப்பாடு பொருளை இந்த மாதிரி வீண் ஆக்க மாட்டாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் ஆக்குறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்பு நான் டெய்லியும் பார்க்குறவன், எல்லா ஷோவும் நான் பார்க்குறவன். இந்த மாதிரி ஷோவை நான் பார்த்ததே இல்லை. இது ரொம்ப கொடுமை. தயவுசெய்து இது எல்லாரும் எதிர்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.